Hey guys, welcome to my channel. நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா லூஸ் ஃப்ளாரல்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணனும் அப்படிங்கறத ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். யார் வேணா பெயிண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் படிச்சிருந்தா போதும் நம்ம இத பெயிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஈஸியா தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணி இருக்கேன். இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம லூஸ் ஃப்ளாரல்ஸ் அப்படினு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பென்சில் வச்சு ஒரு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டைரெக்டாக ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ரோஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் கலர் பேப்பர் வேணும். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ் வேணும். உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரஷ் வேணும். நான் இன்றைக்கி ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் வேணும். ஏன்னா நம்ம வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் வேணும். ஓகே, நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிங்க் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரோக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் கூடவே நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரோக்ஸோட அளவு வந்து பெருசான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அழகான ஒரு ரோஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து என்னடா இது ஸ்ட்ரோக்ஸ் போட்ட மாதிரி இருக்குது, நமக்கு ஃப்ளவர் ஷேப் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இன்னும் ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவும் பிங்க்கு தான். பட் இது என்ன பிங்க் அப்படின்னா போகன்வில்லா இருக்கும் இல்லையா, அந்த பிங்க் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர். நான் வந்து இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணி திரும்பவும் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு பென்சில் ஸ்கெட்ச் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி இன்னுமே சேம் அதே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்னொரு ஃப்ளார் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் என் கூடவே பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து பெயிண்ட் பண்ண முடியும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இங்கே வந்து தண்ணியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம லீஃப் பெயிண்ட் பண்ண போகிறோம். லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்குமே நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து எப்படி போடணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலுமே நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஷேப் வந்து உங்களுக்கு வராத மாதிரி இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். நான் அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அந்த ப்ரஷ்ஷோட அந்த டிப்லாம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும்.
இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டைப்பில் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணலாம். லீஃப் கூட நிறைய டைப்பில் வந்து பெயிண்ட் பண்ணலாம். போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கிற ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃப்ளவர்ஸ் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்க்குற எல்லாருமே வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க, பெயிண்ட் பண்ணி அதையும் எங்களோட ஷேர் பண்ணுறீங்க. இன்னுமே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள், நிறைய பெயிண்ட் பண்ணுங்கள், அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே எனக்கு உங்களோட பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து இப்போது ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இன்னும் வந்து பட்ஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக வந்து பட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொட்டுகளும் போடும்போது அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சின்னது பெருசு அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். பேப்பர் வந்து உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் கலர் பேப்பர் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. A4 ஷீட் இருந்தால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்கெட்ச் புக் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை என்கிட்ட கேளுங்க. ஆக்சுவலி நான் வந்து யார் டவுட் கேட்டாலுமே வந்து கிளியர் பண்ணிடுவேன். அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம், கேட்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜில் கூட நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் உங்களோட டவுட்ஸை. ஓகே, இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் லீஃப் போட முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து லீஃப் போட்டுக்கலாம். நான் ஏன் இதில் நிறைய லீஃப் போட்டு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன் வாட்டர் கலர்ஸை. ஆக்சுவலாக இது வந்து உங்களோட சாய்ஸ். எனக்கு பிடிக்கும் என்னோடய வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் வந்து கொஞ்சம் வாட்டர் கலர்ஸ் வந்து துளி துளியாக அங்கங்கே இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நான் லீஃப் போட்டதுக்கப்புறமா அதில் அந்த குட்டி குட்டியாக வந்து கோடுகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இலையில் அதையுமே நான் போட்டுக்கிறேன். இது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஸ்ட்ரோக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணால் கூட அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோடு போடணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய லீஃப்பில் வந்து எல்லாத்துலேயுமே கோடுகள் போட்டுக்கிறேன். ஓகே, இவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கைஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அந்த பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங் தான். ஸோ யார் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா பெரியவங்க பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணால் பண்ணலாம், கலர்ஸ் பிடிக்கிற யார் வேணால் பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க, என்னோடய பெயிண்டிங்ஸ் பார்த்து என்னோடய வீடியோஸ் பார்த்து பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை என்னோடய இன்ஸ்டா பேஜில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ வந்து இவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் இன்னும் இந்த கிளாஸை வந்து ஒரு ப்ரீஃபாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு என்றும் அழகாய் தொடரட்டும்.